எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேவியானியோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் ஹர் தட். ஷீ நோஸ். தேவியானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வி கோ லாங் வே பேக். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அது வந்து 90s கிட்ஸ், அந்த 80s 90s வந்து யாருமே மறுக்கவே முடியாது. பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம், யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், கல்லூரி காதல் வாசல், கல்லூரி வாசல். வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புகாவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைல்ல இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். And of course iconic. I am very proud to say, very proud. ஏன்னா we come அந்த காலகட்டத்துல இருந்து ஒன்னா டிராவல் பண்ணி இன்னைக்கும் இங்க இந்த மேடையில I am coming here அப்படின்னா because she is like the Devasena of the film industry. She is a princess. She is. And அது கேட்ட ராஜகுமாரன் சார் is the prince. எங்க அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா ராஜ்குமார் சார். அவ்வளோ லவ் அவர் மேல, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில இன்னைக்கும் தளபதி சொல்ற மாதிரி, தளபதி விஜய் சொல்ற மாதிரி 20 வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்லை, ஆனா 40 வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், whoever is involved in this, congratulations and thank you. Keep supporting female centric films also. இந்த சின்ன படம் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. மேபி அதை மாத்திக்கலாம், நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்துல மட்டும்தான் இருக்கு. பட்ஜெட் என்னமோ ஒண்ணுதான், சம்பளத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அந்த விதத்துல வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளா தான் நான் இன்னும் பார்க்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டா நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்ல ஷீ இஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட். அவ்வளோ திறமை இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமா ஆச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூயிங். அண்ட் ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர். எந்த ஏஜ் குரூப்ல பண்றோம், யார் கூட பண்றோம், நிறைய இருக்கு. விமனுக்கு வந்து ஈகோ, இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா, பப்ளிசிட்டி வருமா, நிறைய இருக்கு. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கு. யாரு பெருசு, யாரு டப்பா, யாரு இல்லைன்னு. அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மீடியா. ஆக்சுவலாக நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பல மேடைகள்ல நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடும், நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன். அது காரணம், நான் இயக்குநர் சங்கத்துல வந்து ஒரு துணைத் தலைவரா, செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகாலம் இருந்ததுனால அது நட்பின் அடிப்பில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்க தயவுசெய்து மன்னிச்சுங்க, நிறைய கமிட்மெண்ட் சார், நீங்க நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரியே பேசார். சார் நீங்க மட்டும் தான் வரணும், நீங்க வந்தாதான் ஒரு ஆதரவு எங்களுக்கு. நிறைய பேர் பேசி பார்த்துட்டு நீங்க மட்டும் தான் வரணும்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க, அன்னைக்கு என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததுல ஒரு ஆள் சொன்னார், செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு.
ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற போது அந்த கதையை கேட்டேன். உண்மையிலே மஞ்சள் வீரராஜ் சார் வந்து நான் உண்மையிலே மிஸ் பண்றேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களை பேரையே வந்து வச்சிட்டு இருக்க இயக்குனர்ல இன்னைக்கு சொல்ற சிவா அருமகளோட நிஜமான பேர் வந்து ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேல எனக்கு இவ்வளவு அன்புன்னா, நான் வெயில் படத்துல தான் வில்லனா அறிமுகமானேன். அந்த வெயில் வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில்னு ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படல. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ராஜா சார், சார் இது உண்மையிலே சூப்பர் மூவி சார். ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட போடுறதுனால பெருசா ரீச் ஆகல. நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க, கான்பிடன்ட் இருங்கன்னா. அவர் ரொம்ப வருஷம் கான்பிடன்ட் இருந்துட்டே இருந்தாரு. பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட் கொடுத்தா கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரிச்சு அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கு தான் தெரியும். குறிப்பா சிவா சார்லாம் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. ஒரு நேரத்துல ராஜ்குமார் சார் சொன்னாரு, இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்னதான் நான் உங்களை வந்து திமுறாவுக்குள்ள பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி, இணையதள நண்பர்களும் சரி, நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்திருக்கேன், பல முறை பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட என்னைக்குமே கெஞ்சுறது இல்லை. ஏன்னா நான் பண்ணி பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னது இல்லை, சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏத்துக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்டா கூட இன்னைக்கு கூட ஒரு படம் கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்டால்தான் நீங்க. அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களா உங்களை நாங்க பாக்குறோம். இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு. அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடம் ஓடிச்சு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோட் படத்தை தூக்கி இருப்பாச்சு. ஏன் மாத்திர எவ்வளவு பெரிய மூடி, அதெல்லாம் யாராவது நடிக்க அவ்வளவு கஷ்டம் நடிகனா எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்லவே முடியாது. தியேட்டருக்கு போனா தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் தியேட்டருக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் ஹீரோவா இருக்க விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன். யாருமே சொல்லணும் வருத்தப்படக்கூடாது. எல்லாருமே ஜாம்பவான். அவங்க ஏற்கனவே சுருக்கமா சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா அண்ணன் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி. வாட்ஸ்அப்ல பல டயங்கள்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தாரு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி உதயம் ஆயிடுச்சுன்னு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட அந்த கலைஞர் நம்மளுடைய கலைக்கு வராதுங்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம். இவ்வளவு பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர், எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு. அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க. சிவா சார் வந்திருக்காங்க. லைக்காவுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க. தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க. நம்முடைய சுரேஷ் காமேஷ் சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் சினிமா இன்னைக்கு மொத்த சினிமா அங்க இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.